இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் ரெகுலராக செய்யறதான பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் கறி, சவுத் இண்டியன் ஸ்டைல். பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழில் கலக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலக்கோஸை ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு நல்லா டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இது சாப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம அப்படியே ரஃப்பாக அப்படியே சாப் பண்ணோன்னா போதுமானது. ரொம்ப குவிக்காக இதை அப்படியே நம்ம சாப் பண்ணிடலாம். இது ஒரு வாயகலமான ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள், நாங்கள் வீட்டில் ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுறதான சாம்பார் தூள், தனியாத்தூள், வறுத்து அரைத்ததான சீரகத்தூள், இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷன் ஆட் பண்ணுறதுக்காக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் வறுத்து அரைத்ததான தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல் பொடி, கரம் மசாலா தூள், வறுத்து அரைத்ததான உளுத்தம்பருப்பு, மிளகு பொடி, கருவேப்பிலை பொடி, ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காய பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு வாயகலமான பேனில் எண்ணெய் போட்டு அதில் தாளித்ததான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புக்கெல்லாவே இஞ்சி விழுது, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதான பூண்டு விழுது, இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே சாட்டே பண்ணலாம். இப்போது 1/2 hour போல் நல்ல நம்மளோட காய் பொடிகளோட ஊறி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பேனில் ஒரு டேஷ் ஆஃப் ஆர்கானிக் வெர்ஜின் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரை நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் பொரியலுக்கு கொடுக்கும். இப்போது நல்ல ஒரு 1/2 மணி நேரம் போல் ஸ்பைசஸோடு ஊறினதான கலக்கோசை போட்டுடலாம். ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து இதை மூடியே வதக்கலாம். இதுக்கு மேலே இதுக்கு ஆயிலே தேவையில்லை. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப குயிக்காக இந்த மாதிரி வெந்துடும். நல்லா வதங்கிடும். ஜஸ்ட்டு தண்ணி தெளிச்சோனாலே நடுப்புற போதுமானது. இப்போ நம்மளோட சவுத் இண்டியன் ஸ்டைல் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் கறி அல்லது கலக்கோஸ் பொரியல் தயார்.